வணக்கம் வீரர்களே, இது உசுர் அப்டேட் எபிசோட் 5. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு தலையெல்லாம் எண்ணெயை வச்சுட்டு தலை குளிச்சிடலாம் தான் யோசித்தேன். என்னடா இன்றைக்கும் ஒர்க் அவுட்டுக்கு நேற்று ஒரு நாள் தான் போட்டேன், ஒர்க் அவுட் போடலையா நீ யோசிப்பீங்க. உண்மைதான். ஏன்னா நேற்று எப்படியோ ஊரில் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் போடுறதுக்கு டைம் கிடச்சிதே, அதனால் மத்தியானம் போல் போட்டேன். மத்தியானம் மாதிரி சாயங்காலம். ஆனால் இன்றைக்கி காலங்காத்தாலேயே நம்மளை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அதனால் இன்றைக்கி போட முடியல. அதனால தான் தலையில் எண்ணெயெல்லாம் வச்சுட்டு பரன்னு பரட்டி வச்சுட்டு குளிக்க கிளம்பிட்டேன். இன்றைக்கி குளிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் குளிச்சுட்டு தலையெல்லாம் தோற்றிட்டு இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டையும் கொஞ்சம் சஜஷன்லாம் கேட்டுட்டு அப்படியே ட்ரான்சிஷன் மாதிரி அதையும் ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டாச்சு. ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு காலையில் பார்த்தா நம்ம டிஎன் நியூஸ் தான், தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்த நியூஸை தான் பார்த்துட்டே இருந்தேன். என்னடா விஜய்க்கு 108 வந்துருச்சு, இன்னும் 10 தொகுதி இல்லையே சொல்லிட்டு ஏங்கினே பார்த்துக்கினே இருந்தோம். எங்கள் அம்மா வேறு சைடில் கிராஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் காலை உணவுக்கு கோதுமை தோசையும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஊருக்குள்ளே போகும்போது எங்கள் மாமா பையன் இவனும் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு தான். அப்புறம் இது எங்கள் சித்தியோட பொண்ணு, இது 2வது பொண்ணு. இவங்களோட பொண்ணு இன்னொருத்தி இருக்கா. அவள் சரியான சேட்டைக்காரிங்க. அவன் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே கிள்ளின்னு இது பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வேறு அவனை காலேஜில் போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தான். அவனையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவனை கூட்டிகிட்டு வர வழியில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஊரில் இருக்க காடெல்லாம் ஒரு 4:30 மணி போல், 4:30 இல்லை, அதுக்கு ஒரு 3:30 போல் மணியில் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எப்பாடா முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி தலை குளிக்கலை, திருப்பி மேல் கழுவிட்டு திருப்பி உட்காந்து டிவி பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சு அப்போ தான் நாங்கள் மதியம் சாப்பாடு இன்னும் நம்ம சாப்பிட்டதே இல்லையடா, சரின்னு சொல்லிட்டு திருப்பி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் போட்டிருந்தான். நம்ம தலைவன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, அப்புறம் டாபி மெக்யூர், டாம் ஹாலண்ட் எல்லாம் இருந்தாப்புல ஃபைனல் சீனு. அதை பார்த்து முடிச்சுட்டு அதை பார்த்துனே இருக்கும்போது மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு தயிரும் முருங்கைக்கீரையும் வச்சுருந்தாங்க. சாப்பிடும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்பைடர்மேனோட வெறியும் எவ்வளோ உள்ளே ஊறி இருக்குன்னு. சாப்பிடும்போது சாப்பாடோட ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரேப்ஸுக்கு நல்லா உடலுக்கு இதமாக எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டே போட மாட்டான்னு சொன்னானே, இப்போ சூரியன் வேறு மறைஞ்சிச்சேன்னு வச்சிங்கன்னா, சூரியன் மறைந்தாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு தான் யோசிப்பீங்க. உண்மை என்னென்னா நான் ஒர்க் அவுட் போடலை, ஏமாற்றிட்டேனா. அப்புறம் ராத்திரிக்கு எங்கள் அம்மா பரோட்டா வாங்கி கொடுத்தாங்கோ பக்கத்து கடையில். நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன், அவங்க காசு கொடுத்தாங்க. அப்புறம் பரோட்டா சாப்பிட்டு இன்றைக்கி தெம்பாக நாளை முடிச்சிக்கலாம்னு யோசித்தேன். அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், கை நீக்கலோட ப்ராக்ரஸ். அதுக்கப்புறம் தேங்காய் இளநீரும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் முடிச்சிட்டேன். நாளைக்கான வழிபடுத்துறேன் சந்திக்கிறேன். அதை ட்ரஸ்ட் கிரைண்ட்.